ஏங்க நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். கேளுமா. எஸ்க்கு மதிப்பு அதிகமா, நோக்கு மதிப்பு அதிகமா? எஸ்க்கு மதிப்பு அதிகமா இல்ல நோக்கு மதிப்பு அதிகமா கேக்குறேன் இல்லையா? எப்பவுமே நம்ம வாழ்க்கையில அவைலபிளா இருக்கக்கூடாது. நோக்கு தான் மதிப்பு அதிகம். எஸ்க்கு மதிப்பே கிடையாது. நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ஓகே. ஆனா அது உண்மையான ஸ்டோரி தான். ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பையனுக்கு மேரேஜ். அவர் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு, என் பையன் மேரேஜ் இருக்கு, கொஞ்சம் நீங்களா எடுத்து கொஞ்சம் இது பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணோம் சொல்ற. அதுல ஒரு ஃப்ரெண்ட் சொல்றாரு, இல்ல எனக்கு வேலை அதிகமா இருக்கு, நான் என்னால முடியாது சொல்ற. இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரி நான் பண்றேன், அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்றேன்னு அவர் எடுத்து பண்றாரு. கல்யாணம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆமா, எஸ் ஒத்துக்கிட்டாரு. கல்யாணம் பாத்தீங்கன்னா நல்லபடியா போயிட்டு இருக்கு. அந்த கல்யாணத்துல நோ வராரு, ஃபேமிலியோட வராரு. நோக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குது. நோக்கு கூப்பிட்டு போய் மாப்பிள்ளை பொண்ணுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் டைனிங் ஹாலில் போய் அவங்க சாப்பாடு பரிமாறுறாங்க. அவருக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்குது. எஸ் இருக்கவர் வந்து எல்லா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு சாப்பிட்டியா கூட கேட்கல யாரும். அவர் தன் பாட்டுக்கு எல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிச்சு. மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு மாப்பிள்ளை பொண்ணு போயிட்டாங்க. அப்போ கூட அவருக்கு வந்து என்ன பண்ணி சாப்பிட்டியா, அவன் ஃபேமிலி சாப்பிட்டுச்சா, ஒருத்தர் கூட கேட்கல. அதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் பாருங்க, எப்போவுமே யாருக்கும் அவைலபிளாக இருக்காதீங்க, நோவாக இருங்க. நோக்கு தான் மதிப்பு அதிகம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.